விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதன் மூலம் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர், வன்னியர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கியது திமுக ஆட்சி எனவும் தெரிவித்துள்ளார். ஒரு கோடியே 16 லட்சம் மகளிர் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை பெறாங்க. இந்த மாசத்திலிருந்து புதுசா 1,48,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை தரப்போறோம். பிற்படுத்தப்பட்டோருக்கு தனி துறையை உருவாக்கினதே தலைவர் கலைஞர் தான். வன்னியர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு 20 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கின ஆட்சி திமுக ஆட்சி. கழகம் வளர்த்த கொள்கைக்குன்றான கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு வருது. 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் பலியான சமூக நீதி போராளிகளுக்கான நினைவகம் கட்டிக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டையும் சீக்கிரமே விழுப்புரத்தில் நான் திறந்து வைக்க இருக்கேன். கழக துணை பொதுச் செயலாளரும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சருமான பொன்முடி அவர்களும் மறைந்த சட்டமன்ற உறுப்பினரான புகழேந்தி அவர்களும் இந்த மாவட்டத்துக்கும் தொகுதிக்கும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா மக்களுக்கும் பொதுவான நலத்திட்டங்கள் தொடர உங்களோட ஆதரவை வேண்டி நிற்கிறோம். சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமா சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். அதிமுக பிளவுபட்ட போது ஜானகி அம்மையார் எப்படி ஜெயலலிதாவுக்கு உறுதுணையாக இருந்தாரோ அதுபோல சசிகலா தற்போது இருக்க வேண்டும் என அதிமுக தொண்டர்கள் நினைப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். 2021 நான் பதவியில் இல்லைன்னு அறிவிச்சுட்டாங்க. அப்புறம் 3 ஆண்டு காலம் கழிச்சு இப்ப நான் ரீஎன்ட்ரிங்கிறேன். இது என்ன கம்பெனியா, கார்பரேட் கம்பெனியா, வேலைக்கு போயிட்டு மாதிரி இணையறதுக்கு? இது கட்சிங்க நல்லா எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால், மனதார உளமாற எண்ணினால், எப்படி திருமதி ஜானகி அம்மையார் அவர்கள் கட்சி 2ஆக பிளவுபட்ட போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார். மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள், அவளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த நற்பண்பும் இவரிடத்தில் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும் எண்ணுகிறார்கள். அதிமுகவில் நல்ல தலைவர்கள் இல்லை என்பதால் அக்கட்சி கரையானை போல கரைந்து விட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருக்கும் நிலையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை காரணம் காட்டி வரும் சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி புறக்கணிப்பாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் விக்கிரவாண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பெயர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நம்பிக்கை துரோகி, அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார். ஆனா இங்கே சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க, சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை, இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு மக்கள் என்ன பாடம் புகட்டினாங்க? பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, ஒரு நம்பர் 2 கட்சி, நம்பர் 1 கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்தது என்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு. காரணம், அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்கின்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு 134 வாக்குறுதி கொடுத்திருக்கார். எப்ப நிறைவேற்றுவார்? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, விக்கிரவாண்டி எலெக்ஷனை நான் புறக்கணிக்கிறேன். 2026 தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும். அப்ப 2026 சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிறேன். விக்கிரவாண்டி புறக்கணிக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி இன்னைக்கு என்ன சொல்றீங்க? ஈரோடு பை எலெக்ஷன்ல குளறுபடி நடந்துச்சு, அதனால விக்கிரவாண்டி நான் புறக்கணிக்கிறேன். புது புது காரணங்களை தினமும் கூட
கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு வித்தகராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறியிருக்கின்றார்களோ தவிர தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை தமிழக மக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியதை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் எதிரே திமுக மற்றும் அதிமுக வழக்கறிஞர்கள் அணி சார்பில் தனித்தனியே ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்தியது. புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு வழக்கறிஞர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே திமுக வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றம் எதிரே புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திமுக வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்தவர்கள் முழக்கம் எழுப்பினர். இதேபோல அதிமுக வழக்கறிஞர் அணியினரும் புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியதை கண்டித்தும் திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நில மோசடி விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் வீடுகளில் சிபிசிஐடி காவல்துறையினர் சோதனை நடத்தினர். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 100 கோடி ரூபாய் நிலத்தை அபகரித்ததாக வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். வழக்கில் முன்ஜாமீன் கோரி 2வது முறையாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இம்மனு கரூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் இல்லத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் சோதனை செய்தனர். நிலத்தை அபகரித்து போலி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்து கொண்டதாக கூறி எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்களான யுவராஜ், ரகு, செல்வராஜ், மாரியப்பன் ஆகியோரின் வீடுகளில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தினர். கரூர் மாவட்டம் தாழப்பட்டி, தோட்டக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் செல்வராஜ் என்பவரது செங்கல் சூளையிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். மாற்று அரசியலை கொண்டு வந்தால்தான் விஜயை மக்கள் ஏற்பார்கள் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுரை வழங்கியுள்ளார். ஆவடியில் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் விஷசாராய விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை போதுமானதாக இல்லை என குற்றம் சாட்டினார். தம்பி விஜய் அவர்கள் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து செல்வார் என்று நாம நினைத்தோம். அவரும் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியே பேசினார்னா அப்புறம் அது அவருக்கு பெரிய பெரிய வாய்ப்பே இல்லை. மக்கள் எதை எதிர்பார்த்தார்கள்? ஒரு மாற்று அரசியலை, ஒரு வேறு விதமான அரசியலை எதிர்பார்த்து என்ன, நானே அப்படிதான் எதிர்பார்த்தேன். இது மிகப்பெரிய ஏமாற்றம். நீட்டை பற்றி அவர் சொன்னது எல்லாமே தவறு. அதை அவர் உணர வேண்டும் என்பது எனது கருத்து. அங்கே கலந்து கொண்ட பெற்றோர்களே சில பேர் ஏன் இந்த கருத்தை மாணவர்களிடம் பலவீனப்படுத்தும்படி சொன்னார் என்று பெற்றோர்களே பேசியதை நான் பார்த்தேன். அது மிக தவறான கருத்து. கும்மிடிப்பூண்டியில் அதிகாரிகள் வீட்டை இடிக்கச் சென்ற போது இளைஞர் தீக்குளித்த விவகாரத்தில் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி கோட்டைக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவரது வீடு அரசு நிலத்தில் இருப்பதாக கூறி அதனை இடித்து அகற்றுவதற்காக அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். அப்போது வீட்டை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்த ராஜ்குமார் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றார். அப்போது 50 விழுக்காட்டிற்கும் அதிகமாக தீக்காயமடைந்த அவருக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் பிரீத்தி, எளாவூர் வருவாய் ஆய்வாளர் கோமதி, தேர்வழி கிராம நிர்வாக அலுவலர் பாக்ய சர்மா ஆகியோரை பணியிட மாற்றம் செய்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளார். மதுரை மாநகராட்சி முதியோர் இல்லத்தில் இருப்போர் தாங்கள் துன்புறுத்தப்படுவதாக மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் அந்த இல்லத்தில் அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை திருநகர் பகுதியில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் முதியோர் இல்லம் அமைந்துள்ளது. இதனை கோவிந்தராஜன் என்ற நிர்வாகி நடத்தி வருகிறார். இந்நிலையில் கோவிந்தராஜனின் சகோதரரான கிருஷ்ணன் என்பவர் தங்களை அடித்து துன்புறுத்துவதாக அந்த இல்லத்தில் வசிக்கும் முதியோர் மாநகராட்சிக்கு கடிதம் எழுதினர். கடிதத்தை தொடர்ந்து மாநகராட்சி நகர் நல அலுவலர் உத்தரவின் பேரில் துறை சார்ந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட முதியோர் இல்லத்தில் விசாரணை மேற்கொண்டதையொட்டி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் அனுமதியின்றி நுழைந்த ஏபிவிபி அமைப்பினரை கண்டித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தினர்.
அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் ஏபிவிபி அமைப்பினர் அனுமதியின்றி உள்ளே நுழைந்ததுடன் இந்துத்துவ கருத்துக்களை பரப்பியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கேட்ட பல்கலைக்கழக மாணவர்களை தாக்கியதாகவும் தெரிகிறது. இதனை கண்டித்து பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏபிவிபி அமைப்பைச் சேர்ந்த சிலர் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அளித்த அறிக்கையில் இந்துத்துவாவிற்கு எதிரான கருத்துகள் உள்ளதால் அதனை எதிர்க்க வேண்டும் என மாணவர்கள் மத்தியில் பேசி வந்தனர். இதுகுறித்து கேள்வி எழுப்பியதால் ஏபிவிபி அமைப்பினர் தாக்கியதாக கூறி பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்படும் என துணைவேந்தர் உறுதியளித்ததை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த காட்டு யானை வீட்டின் கதவை உடைக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. முதுமலை வனப்பகுதியிலிருந்து வெளியே வரும் யானைகள் தொரப்பள்ளி பகுதிக்குள் அடிக்கடி சுற்றித் திரிகின்றன. இந்நிலையில் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த ஒற்றை யானை வீடு ஒன்றின் கதவை உடைக்க முயன்றது. அப்போது வீட்டில் இருந்தவர்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். கதவை உடைக்க முடியாததால் யானை சிறிது நேரம் அதே பகுதியில் சுற்றித் திரிந்தது. இது தொடர்பான காட்சிகள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளன. உத்தரப்பிரதேசம் ஹாத்ரஸ் மாவட்டத்தில் சொற்பொழிவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சென்று ஆறுதல் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் அருகே புல்ராய் பகுதியில் ஆன்மீக சொற்பொழிவாளர் போலே பாபா நடத்திய சொற்பொழிவை கேட்க ஒரே இடத்தில் லட்சக்கணக்கானோர் திரண்டனர். இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 120க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறி உயிரிழந்தனர். இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உயிரிழந்தோர் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதற்காக டெல்லியிலிருந்து சாலை வழியாக ஹாத்ரஸ் சென்றடைந்தார். விபவ் நகர், அலிகார் உள்ளிட்ட பகுதிகளில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ராகுல் காந்தி ஆறுதல் தெரிவித்தார். அப்போது காங்கிரஸ் கட்சி சார்பில் பாதிக்கப்பட்டோருக்கு தேவையான உதவிகள் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக ராகுல் காந்தி உறுதியளித்தார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கோரிய வழக்கில் சிபிஐ ஒரு வாரத்தில் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்தது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் சிபிஐ தொடர்ந்த வழக்கில் பிணை கோரி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி வாதங்களை முன்வைத்தபோது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 நபர்களுக்கு ஏற்கனவே பிணை வழங்கப்பட்டுள்ளது என வாதிட்டார். ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கில் விசாரணை நீதிமன்றம் பிணை வழங்கிய பின்னரே சிபிஐ கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு குற்றம் சாட்டியது. மேலும் கெஜ்ரிவால் ஒரு தீவிரவாதியோ அல்லது தொடர்ச்சியாக குற்றங்களை செய்பவரோ கிடையாது என்றும் இந்த விவகாரத்தில் சட்டப்படி ஒரு இடைக்கால நிவாரணத்தை தான் கோருகிறோம் எனவும் வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளித்த சிபிஐ தரப்பு நேரடியாக ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தை அணுக முடியாது என்றும் விசாரணை நீதிமன்றத்தையே அணுக வேண்டும் எனவும் தெரிவித்தது. இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிமன்றம் வழக்கை விசாரிக்கலாமா வேண்டாமா என்பது பற்றி பின்னர் விசாரிக்கப்படும் என கூறி கெஜ்ரிவால் பிணை கோரும் வழக்கில் பதிலளிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது. ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. பிரதமர் உடனான இந்த கலந்துரையாடலில் ஈட்டி எறிதல் வீரரான ஒலிம்பிக் நாயகன் நீரஜ் சோப்ரா, பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா போர்கோஹைன் காணொலி வாயிலாக பங்கேற்ற நிலையில் மற்ற வீரர்கள் நேரில் கலந்து கொண்டனர். ஒலிம்பிக் போட்டிக்கு முதன்முறையாக தகுதி பெற்ற வீரர்கள் சிலருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அப்போது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நாட்டின் மூவர்ண கொடியை இதயத்தில் வைத்து செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். பிரதமர் உடனான கலந்துரையாடலின் போது பேசிய ஒலிம்பிக் நாயகன் நீரஜ் சோப்ரா, சர்வதேச வீரர்களை கண்டு பயப்படாமல் பயிற்சியின் மீதும் உழைப்பின் மீதும் நம்பிக்கை வைத்து விளையாட வேண்டும் என கூறினார். கலந்துரையாடலில் பேசிய PV சிந்து, இந்த முறை ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்ல முயற்சிப்பேன் என்று கூறினார். கர்நாடகாவில் பொழிந்து வரும் கனமழை காரணமாக கிருஷ்ணராஜசாகர் அணையின் நீர்மட்டம் ஒரே வாரத்தில் 13 அடி உயர்ந்து 100 அடியை தாண்டியுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, மைசூர், உத்தரகன்னடா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பொழிந்து வருகிறது.
இதனால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 9686 கன அடியாக இருக்கிறது. இதனால் 124 அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 100 அடியை தாண்டியிருக்கிறது. அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 496 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல கபினி அணைக்கு நீர்வரத்து 8321 கன அடியாக அதிகரித்துள்ளது. 84 அடி கொண்ட கபினி அணையின் நீர்மட்டம் தற்போது 81 அடியை எட்டியதால் அணை வேகமாக நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அணையிலிருந்து 2917 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தற்போது 1281 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் நீர்மட்டம் 39.70 அடியாக உயர்ந்திருக்கிறது. அணையிலிருந்து 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கர்நாடக முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவால் சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருந்தால் புகார் அளிக்கலாம் என மாநில மகளிர் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இவர் மீது 4 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவானதை அடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவால் பிரஜ்வல் கைது செய்யப்பட்டார். இதனிடையே பிரஜ்வல் ரேவண்ணாவால் சிறுமிகளும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாநில மகளிர் ஆணையம் கடிதம் எழுதியிருந்தது. ஆனால் இதுவரை சிறப்பு புலனாய்வு குழுவிடமிருந்து எந்த பதிலும் வராத நிலையில் சிறுமிகள் யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் புகார் தரலாம் என மாநில மகளிர் ஆணையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் வடகிழக்கு மாநிலங்கள் கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மழை பாதிப்பால் அசாம் மாநிலத்தில் 21,13,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடகிழக்கு மாநிலமான அசாமில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக முக்கிய ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பிரம்மபுத்திரா, திகாரு, கொல்லாறு உள்ளிட்ட ஆறுகளில் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டி வந்து கொண்டுள்ளது. மழை பாதிப்பு காரணமாக கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். பார்பேட்டா, பிஸ்வாநாத், காச்சர், சரைதியோ உள்ளிட்ட 29 மாவட்டங்களில் மொத்தமாக 21,13,000க்கும் மேற்பட்டோர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கனமழை மற்றும் நிலச்சரிவு உள்ளிட்ட பாதிப்புகளால் இதுவரை 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட 39,338 பேர் 698 நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் வீடுகளை விட்டு வெளியேறாத 7,24,322 பேருக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மின்கம்பங்கள் உடைந்த இடங்களில் மக்களின் பாதுகாப்பு கருதி அப்பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஹிமந்த் பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள அன்டிலியா இல்லத்தில் குஜராத்தியினரின் பாரம்பரிய நிகழ்வுகளான மொசாலு மற்றும் மாமெரு ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு நடைபெறும் இந்த நிகழ்வுகள் மணமகனின் தாய் வழி உறவினர்களால் நடத்தப்படுவது குஜராத்தின் பாரம்பரியம். அந்த வகையில் நீடா அம்பானியின் தாய் மற்றும் சகோதரி அன்டிலியா இல்லத்திற்கு வருகை தந்த நிலையில் ஆனந்த் அம்பானிக்கு பரிசுகள் கொடுத்து ஆசி வழங்கினர். அதேபோல ஆனந்த் அம்பானியின் தாய் மாமன் வகையில் பரிசுகள் வழங்கும் மாமெரு நிகழ்வும் கோலாகலமாக நடைபெற்றது. முகேஷ் அம்பானியின் அன்டிலியா இல்லம் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதோடு விருந்தினர்களால் நிரம்பி வழிகிறது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்கள் 27 பேர் கொண்ட பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேரும் தேர்வாகியுள்ளனர். ஒலிம்பிக் போட்டிகள் ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பாரிஸில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இதில் பங்கேற்கும் 27 பேர் கொண்ட இந்திய தடகள வீரர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல், சந்தோஷ் தமிழரசன், ராஜேஷ் ரமேஷ் ஆகியோர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சுபா வெங்கடேசன், வித்யா ராம்ராஜ் ஆகியோர் தடகள அணியில் இடம்பெடுத்திருக்கிறார்கள். நீளம் தாண்டுதலில் ஜஸ்வின் ஆல்ட்ரின் இந்திய தடகள அணியில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவை 8வது அதிசயமாக அறிவிக்க கோரும் மனுவில் கையெழுத்திட தயாராக இருப்பதாக விராட் கோலி தெரிவித்திருக்கிறார். T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியின் வெற்றி பேரணி மும்பையில் நடைபெற்றது. தொடர்ந்து வான்கடை மைதானத்தில் வீரர்களுக்கான பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அப்போது விராட் கோலியிடம் பும்ராவை 8வது அதிசயமாகவும்
தேசிய பொக்கிஷமாகவும் அறிவிக்க கோரும் மனுவில் கையெழுத்திடுவீர்களா என கேட்கப்பட்டது. ஒரு வினாடி கூட தயங்காத விராட் கோலி பும்ராவுக்காக நான் கையெழுத்திடுவேன் என்றார். பும்ரா நூற்றாண்டுக்கு ஒருமுறை கிடைக்கும் பந்து வீச்சாளர் எனவும் கூறினார். மேலும் இறுதிப் போட்டியில் ஒரு கட்டத்தில் உலகக்கோப்பை மீண்டும் கை நழுவப் போவது போல் உணர்ந்ததாகவும், ஆனால் இறுதி 5 ஓவர்களில் நடந்தவை மிகவும் சிறப்பானவை எனவும் விராட் கோலி குறிப்பிட்டார். கடைசி 5 ஓவர்களில் 2 ஓவர்களை வீசி பும்ரா செய்தது தனித்துவமானது எனவும் அவர் புகழாரம் சூட்டினார். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. அக்கட்சியின் கெய்ர் ஸ்டார்மர் பிரிட்டனின் புதிய பிரதமராகிறார். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் கெய்ர் ஸ்டார்மரின் தொழிலாளர் கட்சி 400க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றதை விட 200க்கும் அதிகமான இடங்களை பெற்றுள்ளது அந்த கட்சி. அதேவேளையில் ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது. அக்கட்சி 110க்கும் சற்று கூடுதலான இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இது கடந்த தேர்தலை விட 240க்கும் குறைவான இடங்களாகும். 14 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆட்சியை பிடித்துள்ள தொழிலாளர் கட்சியின் தொண்டர்கள் வெற்றியை உற்சாகத்தோடு கொண்டாடி வருகின்றனர். வெற்றி செய்திகள் வந்த வண்ணம் இருக்க தொண்டர்கள் மத்தியில் பேசிய கெய்ர் ஸ்டார்மர் வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மக்கள் எதிர்பார்த்ததற்கும் மாற்றம் தொடங்கிவிட்டதாகவும் அவர் கூறினார். இதனிடையே கன்சர்வேட்டிவ் கட்சியின் தோல்விக்கு பொறுப்பேற்றுள்ள ரிஷி சுனக் புதிய பிரதமராக பொறுப்பேற்க உள்ள ஸ்டார்மருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியை இழந்துள்ளது. மக்கள் மாற்றம் வேண்டுமென வாக்களித்துள்ளதாக தொழிலாளர் கட்சியின் தலைவர் கெய்ர் ஸ்டார்மர் கூறியுள்ளார். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் தொழிலாளர் கட்சி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விடவும் அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது. இதனிடையே அக்கட்சியின் தலைவர் கெய்ர் ஸ்டார்மர் ஹால்பிரான் மற்றும் செயின்ட் பாக்னஸ் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். வெற்றி குறித்த அறிவிப்பு வெளியான பின் பேசிய அவர், நாட்டு மக்கள் தங்களது வாக்குகள் மூலம் பேசியுள்ளதாகவும் அவர்கள் நாடக அரசியலுக்கு முடிவு கட்டும் வகையிலான மாற்றத்திற்கு தயாராகிவிட்டதாகவும் கூறினார். தொழிலாளர் கட்சி ஆட்சியை கைப்பற்றுவதை தொடர்ந்து கெய்ர் ஸ்டார்மர் பிரிட்டனின் அடுத்த பிரதமராக பதவியேற்க உள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தோல்விக்கு பொறுப்பேற்பதாக பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். It is a huge privilege to be re-elected to serve this constituency, the incredible community of Holborn and St Pancras. புதுச்சேரியில் சாலை போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களின் மாத ஊதியத்தை உயர்த்தி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 200 ஒப்பந்த ஊழியர்களுக்கு மாதந்தோறும் தலா 10,000 ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட்டு வந்தது. தங்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்திருந்த நிலையில் ஒப்பந்த ஓட்டுநர்களின் மாத ஊதியத்தை 16,786 ரூபாயாகவும் நடத்துனர்களின் மாத ஊதியம் 16,585 ரூபாயாகவும் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்திலிருந்து ஊதிய உயர்வு அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ட்ரோன் கேமரா உதவியோடு காட்டு யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். கூடலூர், தேவர் சோலை, பந்தலூர் உள்ளிட்ட பல இடங்களிலும் காட்டு யானைகள் எந்நேரமும் மக்கள் வசிக்கும் பகுதியில் நடமாடி வருகின்றன. இதனால் அவ்வப்போது யானை மனித மோதலும் நிகழ்ந்து வருகிறது. இதனை தடுக்க வனத்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ட்ரோன் கேமராக்கள் உதவியோடு யானைகளின் இருப்பிடத்தை கண்டறியும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. யானைகள் மக்கள் வசிக்கும் பகுதியை நெருங்குவது ட்ரோன் கேமராக்கள் மூலம் தெரியவந்தால் அப்பகுதிக்கு சென்று யானைகளை வனத்திற்குள் திருப்பி அனுப்பும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் வளாகத்தில் செயல்பட்டு வரும் KFC உணவகத்தில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு செய்தனர். அப்போது பழைய எண்ணெயை தூய்மைப்படுத்த சிலிக்கேட் சிந்தட்டிக் என்ற உணவு சேர்மத்தை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 18 கிலோ மெக்னீசியம் சிலிக்கேட் சிந்தட்டிக் பறிமுதல் செய்யப்பட்டது. 12 மணி நேரத்திற்கு மேலாக வைக்கப்பட்டிருந்த 56 கிலோ சிக்கன் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்த ஏதுவாக KFC உணவகத்தின் உணவு பாதுகாப்பு உரிமத்தினை அதிகாரிகள் தற்காலிகமாக ரத்து செய்தனர்.
இதேபோல மாநகரின் பல இடங்களிலும் பானிபூரி கடைகளிலும் உணவு மாதிரிகளை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டு அருகே வெளிமாநிலத்திற்கு கடத்தவிருந்த 4 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. பக்காலப்பள்ளி பகுதியில் சட்டவிரோதமாக ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டு ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக மாவட்ட குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்பிரிவு புலனாய்வு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் பக்காலப்பள்ளி பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் ஒரு வீட்டிலிருந்து ரேஷன் அரிசியை வேனில் ஏற்றிக் கொண்டிருந்த போது சுற்றி வளைத்தனர். இதில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நபர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 4 டன் ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வேன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரத்தில் ஆனி சர்வ அமாவாசையை ஒட்டி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி தரிசனம் செய்தனர். அமாவாசை தினத்தன்று தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநில பக்தர்கள் ஏராளமானோர் இன்று காலை அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராட குவிந்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் எள்ளு பிண்டம் வைத்து தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மற்றொருபுறம் வடமாநில பக்தர்கள் கடற்கரை மணலில் உருவாக்கிய சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து வழிபட்டனர். நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வர்றோம். காசி பயணம் முடிச்சுட்டு இங்கே ராமேஸ்வரத்தில் தீர்த்தத்தை கரைக்கிறது வந்திருக்கோம். நல்லபடியாக அபிஷேகம் பண்ணிட்டோம், சாமி கும்பிட்டோம். அமாவாசைனால கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் கூட விறுவிறுன்னு சாமி தரிசனம் முடிஞ்சிச்சு. சாமிக்கு ஒன்றும் தரிசனம் பண்ண லேட்டெல்லாம் ஆகலை, நல்ல சிறப்பாகவே இருந்துச்சு. இதனிடையே ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் சங்குமால் கடல் வழக்கத்தை விட சுமார் 100 மீட்டர் தூரம் உள்வாங்கியிருக்கிறது. இதனால் கடற்கரையோரம் உள்ள பவளப்பாறைகள் மற்றும் நட்சத்திர மீன்கள் உள்ளிட்டவை தெரிந்தன. ஆனால் இது வழக்கமான ஒன்றுதான் எனவும் பகல் நேரத்தில் நீரோட்டம் மாறியவுடன் கடல் இயல்பு நிலைக்கு திரும்பும், இதனால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். சென்னையில் தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை. வெள்ளி விலை சிறிய ஏற்றம் கண்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கரட் ஆபரண தங்கம் விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 6,760 ரூபாய்க்கும் 1 சவரன் 54,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 20 காசுகள் உயர்ந்து 97 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையாகிறது. தங்கம் நேற்று சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்திருந்த நிலையில் இன்று விலையில் மாற்றமில்லாமல் விற்கப்படுகிறது. முன்னதாக கடந்த மே மாதம் 20ஆம் தேதி தங்கம் இதுவரை இல்லாத அளவாக 1 சவரன் 55,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மே மாதம் 29ஆம் தேதி முன் எப்போதும் இல்லாத அளவாக வெள்ளி 1 கிராம் 102 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது கவனிக்கத்தக்கது. இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் வர்த்தகமாகின்றன. காலை 10 மணி வாக்கில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 422 புள்ளிகள் சரிந்து 79,626 புள்ளிகளில் வர்த்தகமாகியது. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 99 புள்ளிகள் அதிகரித்து 24,203 புள்ளிகளில் வணிகமாகியது. வங்கி பங்குகள், வாகனத்துறையைச் சேர்ந்த நிறுவனங்களின் பங்குகளும் சரிவுடன் காணப்படுகின்றன. நேற்று வரலாறு காணாத உச்சத்தில் பங்குச்சந்தைகள் நிறைவடைந்த நிலையில் முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்வதே பங்குச்சந்தைகள் சரிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. அந்நிய முதலீட்டாளர்கள் 2வது நாளாக நேற்றும் பங்குச்சந்தைகளில் 2,575 கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஈரோட்டில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது கணக்கில் வராத சுமார் 10.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் உதவி செயற்பொறியாளரிடமிருந்து 58,000 ரூபாயை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு திட்டத்தில் மானியத் தொகை பெற 2,500 ரூபாய் லஞ்சம் பெற்ற மாவட்ட தொழில் மைய உதவியாளர் சிவக்குமாரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். இதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் கட்டடம் கட்ட அனுமதி அளிப்பதற்காக லஞ்சம் வாங்கிய செயல் அலுவலர் உட்பட 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சிறையில் தள்ள வேண்டும் என சொல்லும் அளவிற்கு நான் என்ன தவறு செய்தேன் என நடிகை சமந்தா சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகை சமந்தா மயோசைட்டிஸ் பாதிப்பு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வருகிறார். தனக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து நடிகை சமந்தா வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த பதிவை வன்மையாக கண்டித்த மருத்துவர் ஒருவர் சமந்தா கூறும் மருத்துவ முறை உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியதுடன் அவர் அறிவியல் படிப்பற்றவர் என விமர்சித்திருந்தார். இத்தகைய பேச்சுக்காக நடிகை சமந்தாவுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் அல்லது சிறையில் தள்ள வேண்டும் எனவும் மருத்துவர் கூறியிருந்தார். இதனால் கோபமடைந்த சமந்தா மருத்துவருக்கு பதிலளிக்கும் விதமாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 3 பக்க கடிதங்கள் கொண்ட பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார்.
அதில் தற்போதைய மருத்துவ சிகிச்சை முறைகள் விலை உயர்ந்ததாகவும் எனக்கு கிடைத்த சிகிச்சை அனுபவங்களையே பகிர்ந்து கொண்டதாகவும் விளக்கியுள்ளார். எனக்கு மருந்துகளை பரிந்துரைத்த மருத்துவரையும் என்னை விமர்சித்த மருத்துவரையும் விவாதிக்க வைத்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும் எனவும் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கவுண்டம்பாளையம் திரைப்படத்தின் வெளியீட்டு தேதி ஒத்திவைப்பதாக நடிகர் ரஞ்சித் தெரிவித்திருக்கிறார். இந்த படத்தை வெளியிடக்கூடாது என திரையரங்கு உரிமையாளர்கள் மிரட்டப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. அது சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். நான் நான் சாதாரணமா ஒரு படத்தை எடுத்து யாருக்குமே தெரியாம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல. யாருடைய மனமும் காயப்படாத வகையில தான் இருக்கும். நான் உண்மையாகவே நல்ல கருத்து சொல்லியிருக்கேன். எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்ப கருத்துரிமை அப்படின்னு சொல்லி தினமும் பேசக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்க பாத்திருப்பீங்க. எத்தனையோ கருத்து சுதந்திரம் இருக்கு இந்த பூமியில. நான் ஒரு திரை வழியாக ஒரு கருத்து சுதந்திரத்தை, ஒரு நல்ல ஒரு கருத்தை பத்தி சொல்லியிருக்கேன். அதுக்கு இது மறுக்கப்படுது, ஆட்களை வைத்து மிரட்டப்படுகிறார்கள் அப்படிங்கும்போது அது ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கு. அதனாலதான் நான் தமிழக அரசிடம் முறையிடுவதற்காக நாங்கெல்லாம் முடிவெடுத்திருக்கோம். சென்னையில் வீட்டில் கஞ்சா ஆயில் வைத்திருந்த மகனை தாயே காவல்துறையிடம் சிக்க வைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. வியாசர்பாடியைச் சேர்ந்த பாக்யலட்சுமி என்பவர் எம்கேபி நகர் காவல் நிலையத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார். தனது மகன் ஸ்ரீராம் ஏதோ ஒரு போதைப் பொருளை கொண்டு வந்து வைத்திருப்பதாகவும் அதனை உண்டதும் அவனது நடவடிக்கைகள் சரியில்லை எனவும் கூறியுள்ளார். உடனே வீட்டிற்கு சென்று காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 630 கிராம் கஞ்சா ஆயில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஸ்ரீராமை அழைத்துச் சென்று விசாரணை நடத்திய காவல்துறையினர் அவர் அளித்த தகவலின் பேரில் பர்வேஷ் என்பவரை கைது செய்தனர். இருவரிடமும் நடத்திய விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியானது. செக்யூரிட்டி சதீஷ் என்பவரிடம் ஸ்ரீராமும் பர்வேஷும் ஓட்டுநர்களாக வேலை பார்த்திருக்கிறார்கள். இருவரையும் சதீஷும் அவரது அண்ணனான அருணும் வட மாநிலங்களிலிருந்து கஞ்சா வாங்கி வர செய்துள்ளனர். பின்னர் அவர்களை வைத்தே அதனை கைமாற்றியுள்ளனர். இந்நிலையில் அண்மையில் சதீஷ் கைதாகியுள்ளார். இத்தகவல்களை தொடர்ந்து ஸ்ரீராமையும் கைது செய்த காவல்துறையினர் முக்கிய குற்றவாளியான அருணை தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி என்ற பெயரில் அடிமையாக இருப்பதாக பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சி தொண்டர்கள் வேதனையை வெளிப்படுத்தினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்றது. அப்போது காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வளர்ச்சி குறித்து உறுப்பினர்களிடம் கருத்து கேட்ட செல்வ பெருந்தகை சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பங்களுக்கு மரியாதை செலுத்தினார். முன்னதாக செல்வ பெருந்தகை வருவதற்கு முன்பாக தொண்டர்களுடன் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது மேடை ஏறி பேசிய சில மூத்த தொண்டர்கள் திமுக கூட்டணியில் அடிமை உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இதே நிலை நீடித்தால் காங்கிரஸ் கட்சியை காக்க முடியாது எனவும் தெரிவித்தனர். இந்த திமுகவை எதிர்த்து மக்களோட மக்கள் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் கட்சி வளருங்க, இல்லைன்னா கட்சி வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நீட் தேர்வை ரத்து செய்ய தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் சந்தித்தனர். அப்போது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நீட் தேர்வை ரத்து செய்ய தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை அவரிடம் வழங்கினர். மேலும் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும், மின்துறை தனியார் மயமாக்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். ரவுடிக்கு கள்ளத்துப்பாக்கி வழங்கியதாக கைது செய்யப்பட்ட பாஜக வழக்கறிஞர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி சத்யா. இவர் மீது பல்வேறு கொலை வழக்குகள் உள்ள நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் காவல்துறையினர் சத்யாவை காலில் சுட்டு பிடித்தனர். இதனிடையே சத்யாவிற்கு கள்ளத்துப்பாக்கி வழங்கியதாக பாஜகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் அலெக்சிஸ் சுதாகரை செங்கல்பட்டு காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சூழலில் அலெக்சிஸ் சுதாகர் மீது 3 வழக்குகள் உள்ளதால் அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய செங்கல்பட்டு ஆட்சியர் அருண்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக பவானிசாகர் நீர்த்தேக்க பகுதியில் இருந்து இலவசமாக வண்டல் மண் எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டதை அடுத்து விவசாயிகள் மண் எடுத்துச் செல்கின்றனர். 105 அடி உயரம் கொண்ட பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 60 அடிக்கு கீழ் குறைந்ததால் அணை நீர்த்தேக்க பகுதியில் படிந்துள்ள வண்டல் மண்ணை எடுத்து விவசாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பான செய்தி புதிய தலைமுறையில் வெளியான நிலையில் விவசாயத்துக்கு வண்டல் எடுத்துக்கொள்ள ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து நீர்த்தேக்க பகுதியில் படிந்துள்ள வண்டல் மண்ணை டிப்பர் லாரிகளில் அள்ளிச் செல்லும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர்.
7 ஆண்டுகளுக்கு பின் அணையின் நீர்மட்டம் குறைந்ததால் தற்போது வண்டல் மண் எடுத்துச் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தால் சுமார் 3 மணி நேரம் பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதியடைந்தனர். அதிகாலையில் சுமார் 130 பேருந்துகளை இயக்காமல் பேருந்து பணிமனை முன்பாக ஊழியர்கள் போராட்டம் செய்தனர். தொழிலாளர்களை எந்தவித காரணமும் இல்லாமல் பணியிடை மாற்றம் செய்வதாகவும் 12 மணி நேரம் வேலை செய்ய வற்புறுத்துவதாகவும் ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து போராட்டம் நடத்தியதால் பொதுமக்கள் பேருந்துகள் கிடைக்காமல் அவதியடைந்தனர். போராட்டத்திற்கிடையே ஓட்டுநர் ஒருவர் பேருந்தை இயக்க முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. நிகழ்விடத்திற்கு சென்ற விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பேருந்துகளை இயக்க தொடங்கினர். அந்த கண்டிஷன்ல திடீர்னு அதை முடிவெடுத்தாங்க. அதுக்கடுத்து 303 700 + 1 hour 30 rupees each 1 hour 30 rupees.